குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனல் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 20/4/2026 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 7ஆம் நாள். இன்றைய நாளிலே திருதியை திதி காலை 11:12 வரை, பின்பு சதுர்த்தி திதி. கார்த்திகை நட்சத்திரம் காலை 7:52 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு அந்த திருதியை அப்படிங்கிற திதி இருக்கிறது. அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரும்போது அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷய திருதியைன்னா நார்மலாக எல்லாரும் கோல்டு வாங்க ஓடுவாங்க. இன்றைய நாளில் கோல்டு வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எவ்வளவு தூரம் தானங்கள் செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்லை, எல்லா உயிர்ப்புக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனைக்கும் பராபரம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா. அதனால் மனிதராய் பிரித்த ஒவ்வொருத்தரும் எல்லா உயிர்களுக்கும், எறும்பிலேருந்து ஈயிலேருந்து யானை ஈராக அப்படின்னு சொல்லுவார் திருவாசகத்தில். அப்படி எல்லா உயிர்களுக்கும் நம்ம இன்னைக்கு உணவு படைத்தல், அதுகளை பராமரித்து கொள்வது, இது எல்லாமே நன்மையை பயக்கும். அதனால இன்றைய நாளில் அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். மேலும் இன்னைக்கு சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதம்னாலும் விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. கடன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கடனை கொஞ்சம் குறைச்சி அப்படி கொடுத்து விட்டோம்னா அதுவும் நல்லது. இதுவும் இன்னைக்கு பண்ணலாம். காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. கிழக்கு பக்கம் போறவங்க சூளத் அப்படிங்கிறதுனால தயிர் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. மேஷ லக்னத்தில் சூரியன் இருக்காரு, 3 நாழிகை 25 வினாழி. 6:02 சூரியனின் உதய நேரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உச்சமாக போற சந்திரனுக்கு சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் சந்திராஷ்டம எஃபெக்ட் கொடுக்கும் துலா ராசிக்கு. அதனால் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சூரியன் மேஷராசியில் உச்சமாக அமர்கிறார். சுக்கிரன் தன்னுடைய இடத்திலே ஆட்சியாக அமர்கிறார். குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று மிதுன ராசியிலே அமர்கிறார். கேது சிம்ம ராசியிலே அமர்கிறார். ராகு கும்பராசியிலே அமர, சனி செவ்வாய் புதன் திருப்பி அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற விஷயத்திலும் இருக்கிற மீன ராசியாக இருக்கு இன்றைய கோச்சாரத்தில். இன்னைக்கு ஒரு மேல்நோக்கு நாள். இந்த மேல்நோக்கு நாள்னா ஏதாவது நம்ம உயர்வாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உயர்வாக திங்க் பண்ணுறது எல்லாத்தையும் இன்னைக்கு நல்லா பண்ணலாம். கட்டடம் கட்டுறது, அந்தஸ்தா பதவி ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணலாம். அதனால் இந்த நாள் ஒரு சுபிட்சமான முகூர்த்த நாள். திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாளே வேற. அதனால் இன்னைக்கு சுபிட்சமாக அக்ஷய திருதியை அனைவரும் கொண்டாட வேண்டும். ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் சந்திர பகவானவர் உங்க ராசியிலிருந்து 2ஆம் கட்டத்துக்கு உள்ள போறார். ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாக போகிறார். 2ஆம் இடம்ங்கிறது தன விரயத்தை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தில் செலவுகளை கொடுக்கக்கூடியது. இந்த 4ஆம் இடத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லுவோம், தாய் போன்ற அனைத்து விதமான பரிவுகளை கொடுக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில் சில சிக்கல்களையும் உண்டாக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற சந்திரன் மனோகாரகன், அதனால நிறைய குழப்பத்தை கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5 2 இதை பயன்படுத்தி கொண்டு விநாயகரை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளார சந்திர பகவான் உச்சத்தில் இருக்க போகிறார். 3ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறதும் முயற்சிக்கு உரியவர் அப்படிங்கிறதுனாலேயா நிறைய விஷயங்களில உங்கள் மனதிலே மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள், அதுவும் முக்கியமாக கலத்தரத்தை பற்றிய எண்ணம் நிறைய வரும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு நிறைய துடிதுடிப்பான வேலைகள்லாம் செய்வதற்கு தயாராக இருப்பீங்க. ஒரு காரியத்தை இன்னைக்கு முக்கியமாக வச்சுக்கிடுங்க, உங்க கடன் தொகையை கொஞ்சமாக அடைக்க ட்ரை பண்ணுங்க. கடனும் அடைந்து நிம்மதியாக இருக்கலாம். இன்றைய நாளில் 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயக பெருமானை வழிபாடும் சிறந்ததாக அமையும். அக்ஷய திருதியை தானங்களை கொஞ்சம் செய்யுங்க, நன்மை பல உண்டாகும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பம், தன, வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான்
12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய பார்வையானது 6ஆம் இடம் என்கிற எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். எதிரிகள் தவிடுபடி ஆவது வழக்கமாகவும் இருக்கும். அதுபோல செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்கும். கொஞ்சம் அமைதியாக பணிந்து இன்னைக்கு வேலைகள் செய்தீர்களானா, அந்த தடால் அடியெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு. 7, 5 இதான் அதிர்ஷ்ட எண். விநாயகரை வழிபடுவது, அக்ஷய திருதியை தானம் செய்வது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசிநாதனானவர் 11ஆவது இடம் என்கிற லாபஸ்தானத்துக்குள்ளர ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்துல உச்சம் பெற போகிறார். இப்படி உச்சம் பெற்றவர் உங்களுடைய 5ஆம் இடமான யோகஸ்தானத்தை பார்க்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் யூக லாபங்கள் எல்லாம் நீங்கள் லாபம் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. எல்லாமே சக்சஸ் வருமா அப்படின்னா இன்னைக்கு இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. கொஞ்சம் காலையிலே கொஞ்சம் தானங்கள்லாம் செஞ்சுட்டு சாயங்கால வேளையில விநாயகரை வணங்கி கடனை அடைத்தீர்கள்னா இந்த நாள் சுபிட்சமா அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு விரயத்துக்குரிய அந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். இன்னைக்கு நிறைய லாபங்கள், நல்ல தாய் வழியிலே நல்ல லாபம், வாகனங்களிலே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும். இன்னைக்கு மனசும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பல விஷயத்திலே நீங்க நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 5, 7 இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல இன்றைய நாளிலே கொஞ்சம் தான தர்மங்கள் செய்வது, இந்த பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. சாயங்கால வேளையில் முடிந்த வரைக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ரிஷபராசியில போய் உட்கார்றார். அங்கிருந்து தன் பார்வையை எங்க வைக்கிறாருன்னு பார்த்தாக்க முயற்சி ஸ்தானத்தில் வைக்கிறார். பல விஷயத்துல குடும்பம் தொடர்பான செலவுகள், கொஞ்சம் வெளியிலெல்லாம் போயிட்டு வர்றது, பயணங்கள் இப்படின்னு கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் பரபரப்பாக இருக்க போறீங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிப்பீங்க, கொஞ்சம் செலவு உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 6. இன்றைக்கு அக்ஷய திருதியை அவசியம் கொஞ்சம் இந்த நாய்களுக்கு உணவு போடுவது, மாட்டுக்கு பழம் கொடுப்பது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, அவசியம் கடனை கொஞ்சம் அடைங்க. சதுர்த்தி கடனும் அடைஞ்சு போயிடும். வாழ்க வளத்துடன். துலாம் அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய அஷ்டமத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இந்த விசிறின்னு கை விசிறிலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த விசிறிகளை கொஞ்சம் வாங்கி தானம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய நாளிலே கடனை அடைங்க. ரொட்டீன் ஒர்க் செய்யுங்க. புதுசாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். காலையிலேயே விநாயகப் பெருமானை வணங்கி நீங்கள் காரியத்தை துவங்கள். கஷ்டம் இல்லாமல் எல்லா காரியமும் முடிச்சிடலாம். இன்றைக்கு 9, 3 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்க ராசியின் 7ஆம் இடத்துல நல்லா உச்சத்தில் உட்கார்ற ரோகிணி அங்கே சந்திரனில் இருக்கார். சந்திரன் அங்கே உட்கார்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காரர். குலதெய்வ வழிபாடை இன்னைக்கு காலையிலேயே செஞ்சிருங்க. அதனுடைய எஃபெக்டை இன்னைக்கு பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முகம் வாட்டத்தை காட்டும், கலத்திரத்தோட சண்டை வரும். அதனால் கொஞ்சம் அந்த வீண் வாதங்கள், பிடிவாதங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை குறைந்து இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் காலையில் தான தர்மங்கள்லாம் செஞ்சு ரிலாக்ஸாக பிள்ளையார வழிபட்டுட்டு இந்த நாளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கான வெற்றியை நீங்கள் இலக்காக அடையக்கூடிய நாள். இந்த சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெறுகிற சூழ்நிலையில உங்க ராசிநாதன் உங்களை பார்க்கறது பரிவர்த்தனை யோகத்திலேருந்து பார்க்கிறாருன்னு பார்க்கும்போது
நல்ல கலத்திரத்துடன் ஒரு அன்பு, பாசம், சுகம் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, பயணங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், பக்தி சிரத்தையாக இருக்கக்கூடிய மனநிலை இதெல்லாம் நல்லதா கிடைக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஜெயமான நாள். 1, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சதுர்த்தி எண்ணான கடனை அடைப்பது நல்லது. அதுபோல இன்னைக்கு அட்சய திருதியை தான தர்மங்களை கொஞ்சம் செய்யுங்க. அரிசி கொஞ்சம் வாங்குங்க, பருப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க. நல்ல சுபிட்சமா இருக்கலாம். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பிடித்தமான விநாயக பெருமானின் சதுர்த்தி விரதம். அதனால காலையில விநாயகரை நினைத்து கொண்டே ஆரம்பிங்க. காலையில இன்னொரு வேலை பண்ணுங்க. மளிகை கடைக்கு போய் மஞ்சள், குங்குமம், பருப்பு வகைகள், கல்லுப்பு இதெல்லாம் வாங்கிடுங்க. உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த பரிகார பலன் கொடுக்கும். இன்னைக்கு அட்சய திருதியை. அது மட்டும் இல்லைங்க, சுப முகூர்த்த நாள். நிறைய உறவுகாரங்களை எல்லாம் பார்ப்பீங்க. நல்ல ஸ்மைல், ப்ராட் ஸ்மைலோட இன்னைக்கு இருங்க. நிறைய காரியம் சக்சஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பான நாள் உங்களுக்கு. எந்த விதத்திலையும் கஷ்டங்களை வராமல் பார்த்துக்கணும்னா எதிரிகள் அவங்க கையில் இருக்கணும். இந்த எதிரிக்கான சந்திர பகவான் இன்னைக்கு உச்சத்தில் அமர்ந்துக்கிறார். உச்சத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால நன்மைகள் பல உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். எந்த முயற்சியும் வெற்றியாகத்தான் முடியும். அனுகூலமான காரிய பலன்கள் நிறைய இருக்கு. இன்றைக்கு காலையிலே விநாயகப் பெருமானை வணங்குவது, கொஞ்சம் தான தர்மங்களோடு இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது. முடிந்த வரைக்கும் இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் இருக்கிறத கொண்டு பறவைகளுக்கெல்லாம் போட்டுவிட்டு, முடிஞ்சா ஒருபடி அரிசியை கொண்டு போய் எறும்பு புத்துல போட்டு கூட இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் நல்ல உச்சத்துல போய் உட்கார போறார். எங்கேயும் உச்சத்தில் இருந்தா காரக பாவனாசினும் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால தேவையற்ற பயங்களை கொடுப்பார். மனம் குழந்தைகளை பற்றின எண்ணங்கள், லாபங்களை பற்றின எண்ணங்கள், என்னுடைய திறமை அப்படிங்கிற விஷயத்துல எண்ணங்கள் இதெல்லாம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகன் இருக்காரு. அவரை முருகனை மனத்தில் நினைத்து கொள்ளுங்கள். காலையில கொஞ்சம் விநாயக பெருமானை வணங்கி கொஞ்சம் கடன் எல்லாம் உடைச்சு அதெல்லாம் கொடுத்துவிட்டு அதுக்கப்புறமாக நீங்க கொஞ்சம் கையில என்ன முடியுமோ அந்த தான பொருள்களை கொஞ்சம் தானமாக செய்வது நல்லது. அட்சய திருதியோட பலனும் பெறலாம். வாழ்க வளத்துடன்.